இந்த வீடியோவில் நம்ம இஃப் எல்ஃப் எல்ஸ்னா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம பைத்தன் ஃப்ரீ பைத்தன் கோர்ஸில் 11வது வீடியோ. நீங்கள் இன்னுமே அந்த பிளேலிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பிளேலிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம py-tuts11 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். .py. ஓகே, இப்போது இதில் 3 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இஃப், எல்ஃப், எல்ஸ். ஸோ இந்த 3த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆப்பை செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு லாகின் சிஸ்டம் சைன்அப் சிஸ்டம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதில் பேசிக்காக நம்ம என்ன யோசிப்போம்? இப்போது சைன்அப் பண்ணும்போது அவர் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பாரு. அதே போல் லாகின் பண்ணும்போதும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்போம். இது இப்போ சைன்அப் பண்ணும்போது இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டும் லாகின் பண்ணும்போது அவர் கொடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்டும் ஒன்றா இருந்தால் நம்ம வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேசஸில் இஃப் எல்ஃப் எல்ஸ் தான் ஒர்க் ஆகும். உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்ததுன்னா ஆப்புக்குள்ளே போயிடணும். ஒருவேளை யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கரெக்டாக இல்லை, இப்போ யூசர் நேம் கரெக்டாக இருக்குது பாஸ்வேர்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னா யூசர் நேம் கரெக்டாக இருக்குது பாஸ்வேர்ட் கரெக்டாக இல்லைன்னு சொல்லணும். இதுவே பாஸ்வேர்ட் கரெக்டாக இருக்குது யூசர் நேம் கரெக்டாக இல்லை அப்படின்னா யூசர் நேம் இஸ் ராங் அப்படின்னு சொல்லணும். இல்லை ரெண்டுமே தப்பாக இருக்குன்னா அப்போ ரெண்டுமே தப்பு அப்படின்ற மாதிரி அது சொல்லணும். ஸோ இந்த கேஸில் இது இல்லைனா அது, இது இல்லைனா அது அப்படின்னு நிறைய வாட்டி சொல்கிறோம் இல்லையா? அதே தான் இதுக்கும் மீனிங். இஃப்னா இது, எல்ஃப்னா இல்லைனா அது, இல்லை இது ரெண்டுமே நடக்கலை, இல்லை எதுவுமே நடக்கலைன்னா எல்ஸ். ஸோ பேசிக்காக இதில் இஃப் எல்ஸ் தான் நம்ம 2 கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் இதுவே 2 கண்டிஷனுக்கு மேலே போச்சுன்னா தான் எல்ஃப் அப்படின்ற ஒரு புதுசான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போது நம்ம சொன்ன ஒரு சைன்அப் லாகின் சிஸ்டமே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இதில் நான் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணும்போது வாங்கிடுறேன். அப்படி வாங்கின பாஸ்வேர்டும் லாகின் பண்ணும்போது அவர் கொடுக்குற பாஸ்வேர்டும் சேமாக இருந்தால் தான் ஒர்க் ஆகணும். ஓகேவா? பட் நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா அது லூப்ஸ் கான்செப்ட்லாம் போகணும், டேட்டா பேஸஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் பாஸ்வேர்டு சரி, அதே போல் சைன்அப் பண்ண யூசர் நேமும் சரி. ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அளவுக்குலாம் நம்ம இன்னும் போகலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டாக யூசர் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிப்போம். இந்த யூசர் நேம்குள்ளே நான் என்ன போட்டுக்கிறேன், தமிழ் டெக்னாலஜின்னு போட்டிருக்கேன். ஸோ இதுதான் யூசர் நேம். இப்போ பாஸ்வேர்டு என்ன போடுறேன் அப்படின்னா let's say tt at subscribers அப்படின்னு போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு லாகின் சிஸ்டம் தான் செய்ய போகிறோம். அவர் கொடுக்கறது தமிழ் டெக்னாலஜியாக இருக்கணும். அவர் கொடுக்குற பாஸ்வேர்ட் tt@subscribers இருக்கணும். ஸோ இது 2 இருந்தால் நம்ம வந்து ஆப்புக்குள்ளே போகணும். அதாவது சும்மா ஓகே யூ ஆர் சைன்ட் இன், யூ ஆர் லாக்ட் இன் அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும். இல்லை அப்படின்னா அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரோ அது டிஸ்பிளே ஆகணும். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இஃப் பொதுவாக இங்கிலீஷில் இஃப்னா என்னது, ஒரு வேலை அதானே, அதே தான். இஃப் யூசர் நேம் இன்புட். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல யூசர் நேம் இன்புட்னு ஒன்று வாங்கிடுவோம். யூசர் நேம் இன்புட் யூசர் நேம் இன்புட்டுக்கு வந்து ஒரு இன்புட் வாங்குகிறோம். இது உள்ள நான் என்ன கொடுக்குறேன், யூசர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கப்புறமா பாஸ்வேர்ட்
இன்புட். இதுலேயும் ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். இதில் பாஸ்வேர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது இதில் கொடுக்குற இந்த இன்புட்டில் கொடுக்குறதும் இந்த யூசர் நேமும் சேமாக இருந்ததுன்னா யூசர் இன்புட் இஸ் ஈக்குவல் டு யூசர் நேம். ஸோ அது இன்னும் எதுக்கு இந்த டபுள் ஈக்குவல் டு அப்படின்னா, இப்போ நீங்கள் சிங்கிள் ஈக்குவல் டு இங்கே கொடுத்துருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இருக்கிறதுக்கு இந்த இடத்துல இருக்கிறத அசைன் பண்ணுறீங்க, அதாவது வேல்யூவை கொடுக்குறீங்க. பட் இந்த டபுள் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்னா வேல்யூவை செக் பண்ணும், இதுவும் இதுவும் ஒன்றான்னு செக் பண்ணும். ஓகேவா? அண்ட் நீங்கள் சாதாரணமாக அண்டுன்னு இப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அண்டு சிம்பிளையும் போட்டுக்கலாம். பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். இது ஓகே, பாஸ்வேர்டு இன்புட் இல்லையா? ஓகே, இன்புட். இப்போது நீங்கள் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இவ்வளோ எழுதுனது பெரிய விஷயம் இல்லை, இதில் கோலன் வைக்கணும். வச்சதுக்கப்புறமா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி தான் வந்து நிற்கும். இன்கேஸ் தள்ளி நிற்கலை அப்படின்னா கோலன் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்பையும் தள்ளி நிற்கலைன்னா டேப் அமுத்திடுவோங்க. ஏன்னா இந்த ஸ்பேஸ் தள்ளி நிற்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டென்டேஷன் எரர்னு ஒன்று வரும். அது ஒன்றும் கிடையாது. பைத்தனை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸ்பேஸ் இருந்தால் தான் அதுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ அதனால் அதுக்கு வந்து ஸ்பேஸ் தள்ளி நிற்கிறது தான். அப்படி தள்ளி நிற்கலை அப்படின்னா அது நமக்கு வந்து எரராக காட்டும், இன்டென்டேஷன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ரெண்டுமே கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் ஹாய் ஸ்பேஸ் விட்டுட்டு ப்ளஸ் யூசர் நேம், ஹாய் தமிழ் டெக்னாலஜி, ஸோ அந்த மாதிரி வரணும். ப்ளஸ் you are logged in, you are logged in இந்த மாதிரி வரணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்ஸ் ஒருவேளை இது நடக்கலை அப்படின்னா print check your user name or password அப்படின்ற மாதிரி இது சொல்லணும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு யூசர் நேம் கேட்குது. லெட்ஸே நான் ஏதோ தப்பாக அடிக்கிறேன் அண்ட் பாஸ்வேர்டையும் தப்பாக அடிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஓகே. இது அண்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் அண்டு கொடுக்கக்கூடாது, இந்த இடத்துல டபுள் அண்ட் கொடுக்கணும். ஒன் செகண்ட். இல்லைன்னா நீங்கள் இந்த அண்டு கொடுக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஞாபகத்தில் சொல்லிட்டேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம இந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா, அது அந்த மாதிரி இங்கே கொடுக்கக்கூடாது, அண்டுன்னு வேர்டில் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா செக் யுவர் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட்னு சொல்லிடுச்சு. பட் இப்போ நான் அதையே கொடுத்து பார்க்குறேன். கரெக்டான யூசர் நேமும் கரெக்டான பாஸ்வேர்டை கொடுப்போம். யூசர் நேம் என்டர் tt@subscribers, யா ஹாய் தமிழ் டெக்னாலஜி யூ ஆர் லாக்ட் இன் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாகின் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். பட் இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா யூசர் நேம் கரெக்டாக இருக்குது, பட் பாஸ்வேர்டு தப்பாக இருக்குது.
அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எலிஃப் அப்படின்னு போடணும். ஸோ இந்த எல்ஃப் என்ன பண்ணும் அப்படின்னா யூசர் நேம் இன்புட் நாட் ஈக்குவல் டுக்கு இந்த மாதிரி போடலாம். யூசர் நேம் ஒருவேளை யூசர் நேம் இன்புட் நாட் ஈக்குவல் டுவா இருக்கு அப்படின்னா அண்ட் பாஸ்வேர்டு இன்புட் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும் செக் யுவர் யூசர் நேம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் யூசர் நேமை தப்பாக கொடுக்குறேன் அண்ட் பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுக்குறேன். ஸோ செக் யுவர் யூசர் நேம்ன்ற மாதிரி வருது. அண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன், அண்டு சிம்பிள் கொடுக்காதீங்க, அது நான் மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ அண்டு சிம்பிள் கொடுக்காதீங்க, அண்டு அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டாக மட்டும் கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு எல்ஃப் ஆட் பண்ணலாம். சப்போஸ் யூசர் நேம் கரெக்டாக இருக்குது, பாஸ்வேர்ட் தப்பாக இருக்குது அப்படின்னா இதே தான் இந்த மாதிரி கேசஸில் நான் காப்பி பண்ணிடுவேன். இஸ் ஈக்குவல் டு இது வந்து நாட் ஈக்குவல் டு அப்படின்ற பட்சத்தில் செக் யுவர் பாஸ்வேர்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட்னு இருக்குது, இதில் அண்டா மாற்றிடுவோம், இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா யூசர் நேமை கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்டை தப்பாக கொடுக்குறீங்க அப்படின்னா செக் யுவர் பாஸ்வேர்டுன்னு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இது நம்ம வந்து இங்கே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோம். பட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை அது வந்து ஃபஸ்ட்டு இன்புட்டாக வாங்கிடணும். அதை இன்புட்டாக வாங்கிடணும், அப்படியே லாகினுக்கு இதுவாகிடணும். டேட்டா பேஸாக ஸ்டோர்லாம் பண்ண வேணாம், அப்படியே ஒரு இன்புட்டாக வாங்கி அவங்க கொடுக்குற இன்புட்டை வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி டைரெக்டாக மறுபடியும் இந்த ஆஸ் யூஷுவல் கோட், இந்த கோடில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல தான் நீங்கள் மாற்றம் செய்யணும். என்ன அப்படின்னா இந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் இன்புட்டாக வாங்கணும். ஸோ அது எப்படி வாங்குவீங்க அப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி பிரிண்ட் லாகின், ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா லாகின் ஆயிரும். அதே மாதிரி மேலே நீங்கள் சைன் அப்புக்கு இன்புட் வாங்கும்போது பிரிண்ட் சைன் அப் அந்த மாதிரி கொடுத்துருங்க. அண்ட் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு a ஈக்குவல் டு 2 b ஈக்குவல் டு 3, இப்போ இதில் எது ரொம்ப பெருசு அந்த மாதிரி கூட வைக்கலாம். இஃப் a இஸ் கிரேட்டர் தேன் b என்ன பண்ணணும், பிரிண்ட் a இஸ் கிரேட்டர், அதே போல் எல்ஸ் ரெண்டு கண்டிஷன் தான். அப்போ என்ன ஆகும், ஒன்று ஏ பெருசாக இருக்கணும் இல்லை பி பெருசாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இதில் மூணாவது ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ நம்ம இதில் எல்ஃப் தான் போடணும். என்னது அது மூணாவது கண்டிஷன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஏ வந்து பியை விட குட்டியாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே பி தான் வரணும், மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த பி வந்து ஏவை விட குட்டியாக இருக்குது, அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், b இஸ் கிரேட்டர் இல்லை a இஸ் கிரேட்டர். ஸோ இப்போ இது எதுவுமே இல்லை அப்படின்னா வேற என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னா போத் ஆர் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு தான் பாசிபிள் இருக்குது.
ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு பி இஸ் கிரேட்டர்னு வந்திருக்கு. நான் இந்த பியும் 2ஆக மாற்றிட்டேன் அப்படின்னா நமக்கு போத் ஆர் ஈக்குவல்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் நான் வந்து 2 நம்பருக்கு பண்ணியிருக்கேன். இதுவே நம்ம 3 நம்பருக்கு பண்ணோம் அப்படின்னா சி ஈக்குவல் டு 4 அப்படி வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல அண்டு கண்டிஷன் ஆட் பண்ணி ஒன்னொன்றுத்துக்கும் செய்யலாம். அதே போல் இங்கே இன்னும் நிறையா போகும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம டாஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக போடுவோம். ஸோ அதில் வந்து பார்ப்போம் 3 நம்பரை வச்சு எப்படி எது லார்ஜஸ்ட்னு கண்டுபிடிக்கிறது அண்ட் இந்த நம்பரை எப்படி இன்புட்டாக கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம வந்து கான்செப்ட் லேர்ன் பண்ணதுக்கப்புறமா பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.